இருக்கிறது வேஸ்ட், நீ வந்து விஷ ஊசி போட்டு உன்னை கொன்னுடணும், அந்த மாதிரியான ஆஷ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் எனக்கு அது ஓகே. நம்ம நிறைய விஷயங்களை லைஃப்ல பார்த்துட்டோம், நிறைய பெயின்ஸ் நம்ம வந்து லைஃப்ல வந்து நம்ம அனுபவிச்சிட்டோம். நிறைய பேரோட பேச்சுகள் எல்லாத்தையுமே நம்ம கேட்டுதான் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து உட்காந்துருக்கோம் ஸ்ட்ராங்கா. ஸோ எனக்கு அது ஒன்றும் பெருசா இல்லை தான். பட் ஆனால் என்னன்னா, என் ஃபேமிலியில இருக்கிறவங்க அதை பார்க்குறப்போ அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. அண்ட் ரொம்ப மனசளவுல வந்து வேதனை தருது. அண்ட் எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஓகேவா, அவங்க வந்து அசால்ட்டா வந்து உன்னை விஷ ஊசி போட்டு கொன்னுடணும், நீ இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு அவருடைய கருத்துக்கு அவர் போற போக்குல ஒரு ரீல்ஸ் பாக்குற ஒரு விஷயத்துல வந்து அவர் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. பட் நான் உயிரோடு இருந்தாதான் என் பொண்ணுக்கு நான் தேவை, என் பொண்ணை நான் பார்த்துக்க முடியும். அவ என்ன ரொம்ப லவ் பண்றா, அவளுக்கு நான் நீட், அவளுக்கு என்னோட நீட் இருக்கு. அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு அஃப்கோர்ஸ் நான் தேவைப்படுறேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் தேவை. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட உயிர் மேல வந்து வேல்யூ இல்லாம இருக்கலாம். பட் என் ஃபேமிலிக்கு அது வேல்யூ அதிகமா இருக்கு, நான் அவங்களுக்கு தேவை. அதுவும் இல்லாம நேத்து வந்து என்னோட சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதாவது எனக்கே வந்து நம்பிக்கை இல்லை இன்னைக்கு நான் இப்படி வந்து உட்காந்து உங்க கூட பேசுவேன், திருப்பி என்னால் வீடியோஸ் போட முடியும் அப்படின்றது வந்து எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் கடவுளுடைய கருணையில் வந்து நான் இன்னைக்கு அதாவது நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ப்ரெஷர் அண்ட் என்னுடைய ஹெல்த்